இந்த வருஷம் படங்கள் தமிழ் சினிமா சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா? சர்ப்ரைசஸ் நிறைய இருந்துச்சுல்ல. சாட்டிஸ்ஃபைடை விட சர்ப்ரைஸ். யா நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத படம்லாம் நல்லா ஓடிச்சு. நம்ம பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண படம்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக தான் ஓடிச்சு. அது ஒத்திட்டு தான் ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஆக்சுவலாக. ஒன் ஆஃப் த ஆமாம், இந்த ரீசெண்ட் டைம்ஸில் போஸ்ட் பேண்டமிக் இது கொஞ்சம் டல்லான இயராக தான் பார்த்தேன். கண்டென்ட் வைஸும் சரி, ரீச் வைஸும் சரி, கமர்ஷியலாகவும் சரி, எல்லாத்துலேயும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துச்சு. சொன்ன மாதிரி எதிர்பார்த்தது நடக்கல. அந்த மாதிரி 2-3 விஷயங்கள் மிக்ஸ் ஆகி வந்து நிற்குது. 200+ படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து ஹிட் லிஸ்ட்டில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 20+ கூட வந்து வரலை அப்படிங்கிறது தான் கசப்பான ஒரு உண்மை. இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணால் 20+ வரலை. ஸோ இதுதான் 2025 தமிழ் சினிமாவுடைய நிலைமையாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பெரிய ஹீரோஸ் படம் எல்லாமே நம்மளை வந்து முதல்ல குத்திடுச்சு நான் நினைப்பேன். இந்த வருஷம் விஜய் சாருக்கு மட்டும் தான் படம் வரல, மற்ற எல்லா ஆக்டர்ஸ்க்கும் படம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம டாப் டயர் ஆக்டர்ஸோட எல்லார் படமும் நம்மளை வந்து ஓடி போயிடு இல்ல. அதுக்கு இன்னொன்னு சொன்னாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட. அது ஏதோ ஒரு 2-3 படத்துக்கு வந்து எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொன்னேன், எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் தப்பு அப்படின்னாங்க. பட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து இப்போ நம்ம பேச போற பிகஸ்ட் 2 படம் இப்போ கூலி தக்லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கூலியோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், ஹீரோ வந்து ரஜினி இருக்காரு. இந்தவங்க மணிரத்னம், கமல்னு 2 பேர் பெரிய ஆளுங்க இருக்காங்க. அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். எக்ஸ்பெக்டேஷன்ஸான டிக்கெட்டை வாங்கிட்டு தியேட்டருக்கு வர வைக்குது. கரெக்ட். அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சா அப்படிதானே நம்ம பேசணும்.